राधे कृष्णा। जय भोलो पंडरीनाथ महाराज की जय। जय भोलो चंद्रभागा माता की जय। जय भोलो नामदेव महाराज की जय। जय भोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय भोलो वृंदावन धाम की जय। जय भोलो अक्रूर महाराज की जय। மகோன்னதமான பண்டரிபுரத்தில் ஆனந்தமான ஜோரான பிருந்தாவன மகாத்மியம் பாண்டரங்கனுடைய கிருபை. இன்னைக்கு 2வது நாள் பண்டரிபுரத்தில் ஆனந்தமா வீதி வீதியா அலைஞ்சுட்டு இருக்கும். வீதியார வருவானேன்ற மாதிரி இப்போ எந்த தெருவில் போனோம் எந்த தெருவில் வந்தோம் கேட்கணும் ஒவ்வொருத்தரையா. லெஃப்டில் போகணும் ரைட்டில் போகணும். ஒரு இட்னூண்டு ஊர். நம்ம மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணலாம் 1 கிலோமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ்குள்ளே தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி ஹோல் டே. நீங்கள் அது சுற்றி சுற்றி போனால் தான் 1 கிலோமீட்டர். உள்பக்கமாக போனோம்னா 300 மீட்டர் 400 மீட்டர். இதில் லாங்கஸ்ட் தூரம் நாம் போனது லக்குபாய் மந்திர், அது ஒன்று தான் லாங்கஸ்ட். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம கபீர்தாசரோட சமாதி. மற்ற எதுவுமே தூரமே இல்லை. ஒன்று வேணால் சொல்ல, நீ காத்தால் அந்த இஸ்கான் படித்துறைக்கு போனதான் லாங்கஸ்ட் ட்ராவல். இங்கேருந்து அங்கே போய் நம்ம தீர்த்தம் ஆடிட்டு வந்தோம். இதுதான். ஆனால் இந்த இத்தினூண்டு இடத்துக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் ஒளிஞ்சின்றிருக்கு. ஸோ நிறைய ஏரியா இருந்து அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இல்லை. ஒரு குட்டி ஏரியாவில் கூட நிறைய வைபவங்கள் கொட்டி கிடக்கிறது. அதுவும் இன்னைக்கு பாண்டரங்கன ஆன்லைன் தர்சனமும் பார்த்துட்டோம். பகவானுடைய நிர்ஹேதுக கிருபை. காத்தால ஒரு பாண்டரங்க தர்சனம், திரும்பி சாயங்காலம் ஒரு பாண்டரங்க தர்சனம் ஸ்பர்ஷம். அது சில பேருக்குலாம் ஆரத்தி பார்க்குற பாக்கியம். இதெல்லாம் பகவானுடைய திவ்ய சங்கம். பிளான்லேயே கிடையாது ஆரத்திலாம். அதுதான் பகவான் ஐஷண்டு உங்களை காமிச்சு கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் சிம்பிள். அந்த டைமுக்கு அங்கே உள்ளே இருந்தே நீங்கள் அதனால் ஆனந்தமாக பகவத் தர்சனம் பார்க்க முடிஞ்சது. பகவானுடைய லீலை. வாழ்க்கையில் பல விஷயம், ஒரு பக்கம் வெயில் எல்லாம் இருக்குது. ஆனாலும் அதுக்கு நடுவுலையும் அழகாக ரிலாக்ஸாக ஒரு பகவத் அனுபவம் கிடைக்கிறது இல்லையா? அதான் உங்கள் லைஃப்பை நீங்கள் அப்படியே லீட் பண்ணிகிட்டே இருங்கோ. அது அப்பப்போ எமோஷ்னலி அவுட் பஸ்ட் ஆகும். எமோஷ்னலி ஏறி இறங்கி. சில நாள் ரொம்ப ட்ரையாக இருக்கும் மைண்டு, சில நாள் ரொம்ப ஜாலியாக இருக்கும், சில நாள் ரொம்ப உற்சாகமாக இருக்கும், சில நாள் பார்த்தா ரொம்ப டல்லாக இருக்கும், சில நாள் மிக்ஸ்டு எமோஷன்ஸ் இருக்கும், சில நாள் என்னமோ சரி தலையெழுத்தேன்னு வாழும். இது எல்லாமே காமன் வாழ்க்கையில். எல்லா காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வயசுலையும் ஒவ்வொரு விதமான ஃபீலிங்ஸ் எல்லாம் மாறி 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 வந்துருக்கும். இப்போ பசியில் இருக்கும்போது ஒரு விதமாக ஃபீலிங் இருக்கும். வெயிலில் போயிட்டு வரோம் ஒரே அந்த இரிட்டேஷன் இருக்கும். டயர்டாக ஆகிட்டோம் அப்படின்னா எனக்கு ஒன்றும் எனக்கு ஒன்றுமே வேண்டாம், நான் தூங்குறேன் படுத்துக்கிறேன், அந்த மாதிரி வரும். ஸோ இப்படி எல்லாமே இந்த மூடு அப்படி ஏறி இறங்கி ஏறி இறங்கி இப்படி தான் போயின்னு இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி ஜோராக பகவானுடைய கிருபை. வாழ்க்கை அது போக்கில் அப்படி போகட்டும். அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கோ, எப்படி மாற்றிக்கிறதுன்னு பாருங்கோ. எல்லாமே லைஃப்பை ஹேண்டில் பண்ணுறது, இவ்வளோதான். பெருசாக நீங்கள் மாறுறதோ பெருசாக மாற்ற முடிகிறதோ இது எதுவுமே சொல்ல முடியாது. சில சமயங்களில் நீங்கள் மாற வேண்டியிருக்கும், சில விஷயங்களில் கூட இருக்கவால மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ இப்படி தான் இது ஒரே ஃபிக்ஸ்டாக நீங்கள் தான் மாறணும் அவள் தான் மாறணும் கிடையாது. அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி, சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, தேவைக்கு ஏற்ற மாதிரி ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க, இவ்வளோதான். இப்போ வெயிலாக இருக்குது, உள்ளே வரோம் ஏசி போட்டுக்கிறோம். குளிராக இருந்தால் வெளில போகும்போது ஸ்வெட்டர் போட்டுப்போம். ரூமில் ஏசி போட போகிறது இல்லை, பச்சை தண்ணில் கை வைக்க மாட்டோம், அவ்வளோதானே. ஸோ குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி வெந்நீர், ஸ்வெட்டர், சாக்ஸு, க்ளவுஸு இப்படி ஹேண்டில் பண்ணுறோம். வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு, சாப்பாடு. இப்போ மோர் டம்ளராக வாங்கி குடிக்கிறோம். டிசம்பர் மாதத்தில் கொடுத்தா எத்தனை பேர் குடிப்பேன்? அது இந்த ஊர் குளிருக்கு.
இந்த ஊர் குளூரில் சாஸ் கொடுத்தா அப்படி பார்ப்பாரு, என்ன இப்போ போய் சாஸ் யாராவது கொடுப்பாளா, சுட சுட சாய் இருந்தால் நல்லா இருக்கும். அப்போ ஹேண்டில் தான் பண்ணுறோம், நம்ம ஒன்றும் பெருசாக இதோட போராடலை. ஸோ இந்த கிளைமேட் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இங்கே வந்தாச்சா ஓகே வடாப்பாவ் சாப்பிட்லாம், பிடிச்சிருக்கோ இல்லையோ ரோட்டி சாப்பிட்லாம், என்ன சப்ஜி கிடைக்கிறதோ சாப்பிட்லாம், தயிர் சாதம் தித்திக்க இருந்தாலும் யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கலாம் தயிர் சாதம் தித்திக்கிறது பார்த்து சாப்பிடுங்கன்னு யாராவது ஒரு ஆள் எங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்கலாம். நாங்கள் கடைசி 7 பேருக்கு பரிமாறுறதா வரைக்கும் யாருமே தித்திக்கிற தயிர் சாதம் கல்கண்டு பாத்துன்னு எங்களுக்கு சொல்லலை. அது ஆல்மோஸ்ட் அது கல்கண்டு பாத் மாதிரி தான் இருந்தது. ரைட், என்ன பண்ண முடியுமோ சாப்பிட்டது. சில பேர் கொத்தம்பீர் வடையை போட்டுண்டு ஊறுகாயை போட்டுண்டு தாலை போட்டுண்டு ஹேண்டில் பண்ணி சாப்பிட்டாச்சு. எவ்வளோதான் லைஃப் ஹேண்ட்லிங் தான். லைஃப் எல்லாமே ஹேண்ட்லிங் தான். தவறுகள் செய்வோம், திருத்திக்கணும், புரிஞ்சுக்கணும். சில டைம்ஸ் அதே தவறுகளை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுவோம், திரும்ப திரும்ப வாங்கி கட்டிப்போம், திரும்ப திரும்ப சரி பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ நாம சரி ஆகிட்டே வரணும். நம்மளுடைய மைண்ட் செட் ஒவ்வொரு வாட்டியும் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கணும். அப்கிரேடேஷன் தான் ஒவ்வொரு மிஸ்டேக்ஸ், அதுலேருந்து நாம் கற்றுக்கிறது எல்லாமே அப்கிரேடேஷன் ப்ராசஸ் தான். யாருமே சாகிறதுக்குள்ள தி பர்ஃபெக்ட் ஆனால் யாருமே கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இவெல்லாம் பர்ஃபெக்ஷன் வரவே வராது, சொல்லவே முடியாது. அதுதான் எனக்கு 88 வயசு ஒரு பர்ஃபெக்ஷன் வந்து சகலத்தையும் விட்டு ஹிமாலயாஸ் போய் தபஸ் பண்ணேன். 88 வயசுக்கும் குடும்பம் குழந்தை ஜாலியாக இருந்தவன் ஆல் ஆஃப் சடன் எல்லாத்தையும் விட்டு ஹிமாலயாஸ் போய் தபஸ் பண்ணி பகவான் அடைஞ்சுட்டான். திருத்தராஷ்டிரன் ஹோல் லைஃப் நடிச்சவன் கடைசி 5 நாள் ரியலைசேஷன் கிடைச்செடுத்து லைஃப்பில் ஜெயிச்சுட்டான். ஸோ அதனால் அதே கிருஷ்ணன் கூடவே யாதவாள்லாம் இருந்தா கடைசியில் அடிச்சின் மண்டையை உடச்சுட்டா. கிருஷ்ணன் கூடவே தான் இருந்தா, கிருஷ்ணன் கூடவே டிராவல் பண்ணியிருக்கா, கிருஷ்ணனோட அவ்வளோ விஷயங்கள் பார்த்துருக்கா, கிருஷ்ணன் அவ்வளோ காப்பாற்றுறேன்னு எல்லாம் தெரியும். பட் ஸ்டில் அவ்வளோதான். ஸோ லைஃப் ஆல் அபவுட் ஹேண்ட்லிங். ஸோ உங்களை ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க, சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க, உங்கள் லைஃப்பை ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. அந்த ஹேண்டில் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தேன்னா அந்த ஹேண்ட்லிங்கே பகவத் கிருப்பை கிடைக்கும். இவ்வளோதான். இப்போ இன்றைக்கி இப்படியே போனோம், கோவிலில் பார்த்தோம், முதல்ல கபீர்தாஸ் சமாதி, கமால் சமாதி, புண்டலீகன் சன்னதி, அதுக்கப்புறம் வந்தோம் துளசி பூஜா. நேற்று எல்லாரும் ஜமத்தா மொபைல்லாம் உள்ளே வச்சுட்டு போனோம். இன்றைக்கி தெரிஞ்சு கொடுக்குறோம், அழகாக எல்லாம் சைலண்டில் போட்டு பேக்லேயே வச்சுட்டு அமைதியாக போனோம், ஹேண்டில் பண்ண கற்றுட்டோம். அவ்வளோ நேற்று மாதிரி இல்லை, அழகாக போனோம், அழகாக முடித்தோம். அப்புறம் செருப்பெல்லாம் போட்டுட்டோம். இப்படி போகிறோம் அப்படி போகிறோம், எங்கேயோ போகிறோம், எதுக்கு போகிறோம், எந்த ரூட்டில் போகிறோன்னு தெரியாது. சரி குதிச்சு முன்னாடி போகிறோம், பின்னாடி போவோம். சரி அப்படி சைடில் மார்க்கெட்லாம் அப்படி விண்டோ ஷாப்பிங்லாம் பண்ணிடலாம், நல்லா இருக்குது, வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பிகிட்டே போனோம். ஏதோ சந்துக்குள்ளெல்லாம் போனோம். திடீர்னு பார்த்தா ஒரு வீட்டுக்குள்ளே போய் உட்கார வச்சோம். அங்கே ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கார். அவர் யார் நமஸ்காரம் பண்ணுறாரு நமக்கு தெரியல, எதுக்கு போனோன்னு தெரியல, என்ன விஷயம் தெரியல. ஒவ்வொருத்தரையாக கேட்டுருந்தா கரெக்டாக மூட்டையாக அதை வச்சுருக்காங்க, ஒழிச்சு என்னமோ தங்கம் வைரம் வைடூரியம் எல்லாம் லாக்கரில் கொண்டு வச்சுருக்கோம். அதை விட பெருசு இதெல்லாம் சர்வ சாதாரணமாக ஒரு மூட்டை கட்டி இப்படி டப்பா மாதிரி வச்சுட்டு அதுக்குள்ளே வச்சுருக்கா. அவ்வளோ அழகா அந்த கங்கு காக்கா, அவ்வளோ அழகா ஜம்முன்னு கங்கு காக்கா ஷிர்வல்கர், பவா ஞாபகம் இருக்கு. கங்கு காக்கா ஷிர்வல்கர் அவரோட வீடு, சுகோபா அவருடைய அபங்கம். ஸோ பாருங்கள், நம்ம இப்படி போயிட்டே இருந்தோம். இப்போ ஒவ்வொரு இடத்துல ஒரு அனுபவம். இப்போ மத்திய சாயங்காலம் ஆட்டோவில் ஏறணும், எங்கேயோ போய் இறங்கினோம், கதவு சாத்தி இருந்தது, எங்கே வந்திருக்கோம் ஏது வந்திருக்கோம் யாருக்கும் புரியல. உள்ளே போனோன்னா அப்படி பார்த்தோம். அப்புறம் பாதுகாய் உடனே தலையில் வச்சு ஆசீர்வாதம். நீங்கள் பாட்டுக்கு ஆட்டோவில் ஏறினேன், இறங்கினா உள்ளே வாங்கினா உள்ளே வந்தேன். ஸோ லைஃப் அது பாட்டுக்கு தானே போகிறது. அதில் இன்னைக்கு கபீர்தாசருடைய பாதுகாவனுடைய ஸ்பர்ஷம் எல்லாம் கிடைச்சதுன்றது இப்போ வாழ்க்கை கொடுக்கறது தானே. இந்த வாழ்க்கையில் இவ்வளோ நாள் வாழ்ந்தது, இன்னைக்கு இந்த வெயிலில் வாழ்ந்தது, அதுக்கு என்னடா கிடைச்சதுன்னா கபீர்தாசருடைய அந்த பாதுகா ஸ்பர்ஷம். எவ்வளோ பெரிய பாக்கியம். ஸோ எவ்வளோ நாள் லைஃப் நம்ம பர்ஃபெக்டாக வாழ்ந்தோம்லாம் இல்லை, அந்த கேரண்டியில் யாரும் சொல்ல முடியாது. ஆனால் இதை தாண்டியும் பகவத் அனுகிரகம் நம்ம கூட இருக்கு. இது ப்ரூஃப். திரும்ப பகவானோட அனுகிரகம் நம்ம கூட இருக்குன்றதுக்கு ப்ரூஃப் இதெல்லாம். இன்னைக்கு எவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம். காதல் சந்திரபாகல் அவ்வளோ சுகமான ஒரு குளியல், இப்போ வேறு விதமான ஒரு அனுபவம், ஒவ்வொன்றும் ஒரு அழகு. அந்த மாதிரி தான் அக்ரூரர் வாழறார். கம்சனோட ஒரு வாழ்க்கை, சுற்றி நடக்கிறதெல்லாம் தெரியும். ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி, சரியா சொல்லணும்னா கம்சனுடைய அக்கிரமங்கள் எல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. யாரும் அவனை ஒன்றும் பண்ண முடியல.
அவாவா ஓரத்தில் புலம்பின் இருக்கா, அழுதுன்னு இருக்கா, சில பேர் மாறும் நம்பிக்கையோட இருக்கா, சில பேர் மாறினா தேவலையேன்னு ஏங்கின்னு இருக்கா. இதில் அந்த ஒரு பொலிட்டிக்கலி ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் மதுரா இருந்தது. அதுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் கம்சன் இவர்கிட்ட தான் பேசுவான். ஒவ்வொரு நாளும் இதை பற்றி பேசுவான். கம்சன் பண்ணுறது எல்லாத்தையும் அவன் பண்ணுறது அக்கிரமம்னு வெளில போய் பேசவும் முடியாது அக்ரூரர். ஏன்னா அவரும் அந்த ஊரில் தான் வாழ்ந்துட்டு இருக்கார். அவளுக்கு தெரிஞ்சவர், அவரோட ஃபேமிலி எல்லாம் இருப்பாள். ஆனாலும் அவன் கூட இருந்து என்னடான்னா கிருஷ்ணனை போய் கூட்டுண்டு வாங்கோன்னு ஒரு நாள் சொல்லிட்டான். அத்தனை நாள் அந்த லைஃப்பை ஹேண்டில் பண்ணதுக்கு ஒன் டே ஒன் ஃபைன் மார்னிங் கூப்பிட்டுட்டு நீங்கள் போய் கிருஷ்ணனை கூட்டுண்டு வரணும். என்ன அழகான ஒரு பாக்கியம். அதான் சொல்ல, திருப்பி திருப்பி ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. லைஃப்பை ஹேண்டில் பண்ணிகிட்டே இருங்கோ. ஓகே, டல்லாக ஹேண்டில் பண்ணுறளோ, தைரியமாக ஹேண்டில் பண்ணுறளோ, புலம்பிண்டு ஹேண்டில் பண்ண எப்படி தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஒரு ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு. ஒரு பசியாக இருந்தாலும் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், தலைவலியாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணணும், சசங்க சொல்ல தூக்கம் வந்தாலும் ஹேண்டில் பண்ணணும், கண்ணு சொருகினாலும் உட்காந்து ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் தூங்குற மாதிரி கண்ணு சொருகினாலும் அதை பார்த்து நான் ஹேண்டில் பண்ணிட்டு நான் கதை சொல்லணும். நானும் சரி அதுக்காக ஏன் தூங்குற சும்மா அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ இது எல்லாம் கடந்து தான், இதுவும் கடந்து போகும். இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தம் இது. இதுவும் கடந்து போயிட்டே இருப்போம். நாம் எதுக்காக நிற்க போகிறது இல்லை. டே ஒவ்வொரு நாள் டே இன் டே அவுட், அவ்வளோதான். இப்போ இன்னைக்கு அதில் இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது, சந்திரபாகத்தில் குளிச்ச மாதிரி இருக்குது. நாளைக்கு அதில் 6 மணிக்கு ரெடியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ரிலாக்ஸாக விட்டுட்டாரே அப்படின்னு நினச்சேன். நாளைக்கு அதில் 4:30 மணிக்கு வந்து 4:30 மணியோ 5:30 மணியோ அதை வாப்பாடு 6 மணிக்கு கீழே இருக்கணும். ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. உங்களை ஹேண்டில் பண்ணுறது தான் லைஃப். அக்ரூர் அப்படி ஹேண்டில் பண்ணதுக்கு அவ்வளோ அழகாக கம்சன் நீங்கள் போய் கிருஷ்ணனை கூட்டிட்டு வாங்க கையெல்லாம் பிடிச்சிட்டு கேட்குறாங்க. நீங்கள் ரொம்ப எனக்கு ஆப்தர், நீங்கள் தான் போய் கூட்டிட்டு வரோம். அப்போ அக்ரூர் சொல்கிறார், நான் முயற்சி பண்ணுறேன்ப்பா, அதுக்கப்புறம் பகவத் சித்தம்ன்ற. கம்சன் சொல்லலாம், நிறைய மணி எல்லாம் எடுத்துகிட்டு போ, நிறைய நவரத்னங்கள் எடுத்துகிட்டு போ, நிறைய நகைகள் வஸ்திரங்கள்லாம் எடுத்துகிட்டு போ, எல்லாருக்கும் கொடு. யாராவது கொடுத்தா அதுக்காக வந்துடும் இல்லை, கிஃப்ட் கொடுக்கறதுன்னு சொல்லலையா, சாமதான பேத தண்டம்ன்ற மாதிரி தானம் கொடுத்து அப்படி வர வைக்கிறது, அவ்வளோதான். உடனே அக்ரூர் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தாசாம். வீட்டுக்கு போகிறார். அதே சிந்தனை ராத்திரி முழுக்க, நான் கண்ணனை பார்க்க போகிறேன். ஏன்னா 11 வருஷமா கிருஷ்ணலீலையை கேட்டுட்டு இருக்கார். கூப்பிடுற தூரம் தான் மதுராவும் பிருந்தாவனமும். அவளை இப்படி கிராஸ் பண்ணியாச்சுன்னா வந்துடலாம். 11 வருஷம் ஒரு தபஸ். கூப்பிட்ற இடம் தான், எல்லாம் தெரியும். ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கிறது அப்டேட்ஸ் எல்லாம் கிளீனாக தெரியும். பல விஷயங்களை இந்த அசுரன் அனுப்பினவன் என்ன ஆச்சுன்னு அக்ரூர் தான் பார்த்து கம்சனுக்கு அப்டேட் பண்ணணும். இது எல்லாம் அவருக்கு தெரியும். 11 வருஷம் அவ்வளவு அப்டேட் பண்ணிட்டு இருந்தவருக்கு, நான் பிருந்தாவனம் போறேனா, கிருஷ்ணனை கூட்டிட்டு வர போறேனா, ஆஹா அப்படின்னு அதே யோசனை. பொழுது விடிஞ்சது. எழுந்துக்கும் போதே நினைச்சுக்கிறாராம், மம ஆத்தியம் அமங்கலம் நஷ்டம், இன்றோடு என்னுடைய அமங்கலங்கள் கெட்டவைகள் எல்லாம் முடிந்தது. மம ஆத்தியம் அமங்கலம் நஷ்டம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாக்கியம். இந்த முதல்ல அதை படித்த பிறகு நான் பல நாள் காத்தால எழுந்துக்கும் பொழுது இந்த வாக்கியம் தான் சொல்லுவேன். மம ஆத்தியம் அமங்கலம் நஷ்டம், இன்றோடு என் அமங்கலங்கள் முடிவடைந்தன. இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நன்மையே, இனி எல்லாம் மங்களகரமானதே. மம ஆத்தியம் அமங்கலம் நஷ்டம். பெரிய ஸ்லோகம், பட் எனக்கு இந்த வாக்கியம் ரொம்ப பிடிக்கும். மம ஆத்தியம் இன்னையோட என்னோட அமங்கலம்னா நான் கிருஷ்ணனுடைய பிருந்தாவனத்துக்கு போகிறேன், நான் கிருஷ்ணனை போய் பார்க்க போகிறேன், எனக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைக்க போகிறது. மம ஆத்தியம் அமங்கலம் நஷ்டம், மம ஆத்தியம் அமங்கலம் நஷ்டம், மம ஆத்தியம் அமங்கலம் நஷ்டம். டெய்லியே சொல்லுங்களேன். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நம்ம முன்னாடி நாள் நடந்த சம்பவங்கள், விஷயங்கள், அதனுடைய தாக்கங்கள், இதில் தான் அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறோம். பகவானே வந்து எல்லாம் கணக்கெல்லாம் செட்டில் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு காத்தால் எழுப்புறோம். நம்ம திரும்பி பழங்கணக்கு எடுப்போம். அது புது கணக்காக நம்ம ஆரம்பிக்கிறதே கிடையாது. அதனால தான் மம ஆத்தியம் அமங்கலம் நஷ்டம். நேற்றோட கணக்கு முடிஞ்சாச்சு, எல்லாம் பைசல் பண்ணியாச்சு, இன்றைய கணக்கு புதுசாக தொடங்குறேன். இப்போ வியாபாரம் பண்ணுறவாளும் அப்படி தான். இன்றைக்கி புதுசாக தொடங்குறேன், இன்றைக்கி நல்லபடியாக வியாபாரம் ஆகணும், இன்றைக்கி எல்லாம் விற்றுணும். ஒவ்வொரு நாளும் இப்படி தான் நடப்பாவா. அவள் ஆயுசில் ஒரு 50 வருஷம் காய்கறி வியாபாரம் தான். இங்கே எவ்வளோ கடை பார்க்குறோமே,
அவ்வளவு அழகா எல்லா நேற்று நைட் கூட நாங்கள் போய் டீ குடித்தோம். அவன் சொல்கிறான், நான் வந்து மத்தியானம் 12:30 மணிக்கு தரப்ப ராத்திரி 12:30 மணி வரைக்கும் கடை உண்டு, இதெல்லாம் மூடிட்டு போக போகிறேன், அவ்வளோதான். 8 மணிக்கு தான் சாப்பிட்டாச்சு, பேசிதான். அந்த டைம் கூட ரைட்டு, நீ கடைசி டீ போட்டு நிம்மதியாக போய் தூங்குறேன், நாளைக்கு வந்து திருப்பி புதுசாக டீ போட போகிறேன், அவ்வளோதானே. மம ஆத்யம் அமங்கலம் நஷ்டம், இன்றோடு என் அமங்கலங்கள் முடிவடைந்தன. இப்படிதான் மைண்டை ஃப்ரெஷ் பண்ணணும், இப்படிதான் மைண்டை ரெஜுவனேட் பண்ணணும், இப்படிதான் மைண்டை டைவர்ட் பண்ணணும். திரும்பி திரும்பி நீங்கள் பழங்கதையே பேசிட்டு அதுலேயே மனசை வச்சுட்டு இருந்ததுன்னா அப்புறம் என்னைக்கு தான் நிகழ்காலத்துக்கு வருவேன்? ப்ரெசண்ட்டுக்கு வராத போது எப்படி ஆனந்தம் இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. நேற்று நடந்தது இன்னைக்கு நினைப்போம், இப்போ இன்னைக்கு நடந்தது நாளைக்கு நினைப்போம், இப்போ நாளைக்கு நடந்ததை நாளைக்கு நினச்சிட்டு இருப்போம். அப்போ நேத்தியோட விஷயத்தை யோசிக்கிறதுக்காக இன்னைக்கு எதுக்கு வாழணும்? யோசனை பண்ணி பாருங்க. நேற்று ஹோல்டே யோசிச்சாச்சு, ஹோல்டே அதை பார்த்தாச்சு, ஹோல்டே அனுபவிச்சாச்சு, திரும்பி அதை மென்டலி அதை கேரி பண்ணிட்டு திருப்பி இன்னிலே முதல்ல இந்த திருப்பி நேற்று அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு. அது ப்ளசன்ட் மெமரிஸாக இருந்தால் யோசிக்கலாம். இப்போ நீ காத்தால் சந்திரபாகாவில் குளித்தோம், நன்னா இருந்து, திருப்பி திருப்பி எத்தனை வாட்டி வேணால் யோசிக்கலாம். நன்றன்று அன்றே மறப்பது நன்று. எதெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதோ மறக்க பழகிக்கோங்க. நீங்கள் தான் மறக்கணும். எனக்கு இது வேண்டாம் பா அப்படின்னு குப்பான்னு ஒதுக்கிட்டு நீங்கள் தான் போகணும், ஒரு ஆப்ஷனே கிடையாது. செருப்பு போன்ற சாணியை மதிச்சுட்டு சேத்துல மதிச்சுட்டு அலம்பி தான் ஆகணும். நீங்கள் தான் போய் அலம்பிக்க முடியும், செருப்பு தானாக போய் அலம்பிக்காது, ரைட்? நீங்கள் தான் அலம்பணும். அலம்பியாச்சுன்னா அதுக்கப்புறம் மிதிச்சு தான் அலம்பியாச்சு, அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கணும். இவ்வளோ தான் வாழ்க்கை. அப்போ அக்ரூர் அவ்வளோ அழகா இத்தனை இடம் மம ஆத்யம் அமங்கலம் நஷ்டம். இந்த வார்த்தைக்கு இதுக்கே அவ்வளோ விஷயம் சொல்லலாம். ஏன்னா திரும்பி லைஃப் ஓரியன்ட் விஷயம். மம ஆத்யம் அமங்கலம் நஷ்டம். அழகா அடுத்த நாள் கிளம்பியாச்சு, ஜோராக வரா, பல விஷயங்களை யோசனை பண்ணிட்டு வரார். நான் போய் கிருஷ்ணனை பார்ப்பேன், கிருஷ்ணன் என்ன புரிஞ்சுப்பான். அப்புறம் திடீர்னு சந்தேகம் வருது, நான் கம்சனோட ஆளாச்சே, கிருஷ்ணன் தப்பாக புரிஞ்சுட்டானா, நந்தகோபுர யசோதெல்லாம் தப்பாக புரிஞ்சுட்டானா, இல்லை பகவானுக்கு என்னுடைய ஹிருதயம் தெரியும். அவரே கேள்வி கேட்டுக்கிறார், அவரே பதில் சொல்கிறார், அவரே யோசிச்சுக்கிறார், அவரே கற்பனை பண்ணுறார். இப்படியெல்லாம் பண்ணிட்டு வரார். சந்தியா வேலைக்கு அப்படி அழகா நுழைஞ்சு விட்டார் ஊருக்குள்ள. அவர் வந்தது நந்தகாவ், அங்கே தான் காண கிடைக்க. சரியா பிருந்தாவனத்தினுடைய எல்லைன்னு கர்க சமீதை சொல்லும் பொழுது பிருந்தாவனத்திலிருந்து நந்தகாவ் வரைக்குமே பிருந்தாவனம் தான், அவ்வளோ பெருசு தான் அப்படின்னு காண கிடைக்கிறது. 5 யோஜனை தூரம் அப்படின்னு. சில இடத்துல ஒவ்வொரு யோஜனை தூரம்ன்றது மாறுபடும். அப்போ அழகா வரார், சந்தியா வேலை வரார், எல்லாம் கோதூளி, அந்த மாடுகள் அவ்வளோ நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாடுகள் போகிறது. அந்த மாட்டுடைய புழுதி இப்படி பறக்கும், அதுக்கு பேர் கோதூளின்னு சொல்லுவார். இந்த மாடுகள்லாம் அந்த சமயத்தில் அந்த நம்ம ஊரில் எல்லாம் சம்பிரதாயமே உண்டு. இன்றைக்கும் ஸ்ரீநாத்ஜி பிருந்தாவனம் இங்கெல்லாம் சந்தியா வேளையில் அந்த மாடுகள் வர்றதுன்னா ஓரத்தை நிற்பா. எல்லாம் மண் ரோடாக இருக்குமா, இந்த மாடுகள் இப்படி போகும், அப்படியே கோதூளி பறக்கும், அப்படியே அங்கே நமஸ்காரம் பண்ணும். அந்த கோதூளி மேலே படுறதுன்றது அவ்வளோ புண்ணியமான காரியம். நாங்கள் ஒரு தடவை புரி போயிருந்த பொழுது டைமாக எடுத்து கிளம்பணும். அப்போ எங்கள் கூட இருந்த ஒரு சொன்னார், இல்லை இப்போ போகாதீங்க, அது கோதூளி சமயம், மாடுகள் எல்லாம் இப்போ கொட்டிலுக்கு உள்ளே வரும், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அப்போ தான் அந்த மாடுகள் அப்படியே வர அந்த கோதூளி அப்படியே அப்படி நிஜமாவே அது அது பார்த்தா தான் தெரியும். அது என்னதான் வீடியோ எடுத்தாலும் கூட அப்படியே அந்த சூரியன் சந்தியா காலம் அப்படியே கீழே இறங்க இந்த மாடுகள் அப்படி கொட்டிலுக்கு வர அப்படியே அந்த புழுதி படலம், அதில் நாங்கள் ஓரத்தில் நின்றுண்டு அந்த கோதூளி அனுபவித்தோம். அமர்ன ஒரு அக்ரூர காட்டில் இருக்கும்பொழுது எனக்கு இந்த அனுபவம் கிடைச்சி. சந்தியா வேளையில் அப்படியே மாடுகள் அப்படியே போக கரெக்டாக சொல்கிறேன்னா இந்த விஷயங்கள் நடந்தது. அப்படி அப்போ பார்க்குறார், அழகா கோமாதாவுடைய சரண சின்னங்கள்லாம் தெரியறது, கூடவே அழகா பகவானுடைய திருவடியினுடைய சரண சின்னங்கள், சங்கு சக்கரம், இது எல்லாமே அவ்வளவு அழகா தெரியறது. ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம், உள்ளடி பொறித்தமைந்த இருகாலும் கொண்டு அங்கங்கு எழுதினார் போல் இலச்சினை பட நடந்து பெருகானின்ற இன்ப வெள்ளத்தில் பின்னையும் பெய்து பெய்து கருகார் கடல் வண்ணன் காமனார் தாதை தளர்நடை நடவானோ அப்படின்னு பெரியாழ்வார் சொல்றார். பகவான் அப்படி நடக்கிறானாம். அந்த திருவடி அடையாளம் எல்லாம் தெரியாது. இப்போ நீங்கள் நம்ம கூட அந்த இவர் வீட்டுக்கு போனோம் இல்லையா, கங்கு காக்கா, அவர் வீட்டுக்கு போகும்போது அங்கே அந்த ஓரத்தை பெரியவர் படுக்க போட்டிருந்தார். மிதிக்க போகிறோமேன்னு கஷ்டப்பட்டு நான் மெடிச்சா
அவரை திரும்பி திறந்து எல்லாரும் மிதிச்சுட்டு போகணும். பக்தாளுடைய பாத தூளி. நீங்க படிக்கிற பெட்ல வேணா எல்லாரும் வேணா பேரை சொல்லுங்க. எத்தனை பேருக்கு அந்த மனசிற்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஏறிடுவோம், அப்புறம் தட்டிட்டு படுப்போம். சத்தியமா அவர் இல்ல இல்ல எல்லாரும் ஏறணும், எனக்கு பக்தாளுடைய பக்தாங்கிரி ரேணு தொண்டர் அடிப்பொடி வேணும்னு அவ்வளவு அழகா அவர் சொல்றார். அப்ப எவ்வளவு வசதின்னு பார்த்துக்கோங்க, அத்தனை விசேஷம். அந்த மாதிரி ஜோராக ஜம்முன்னு ஆனந்தமாக இந்த கிருஷ்ணனுடைய திருவடி அடையாளத்தை பார்த்த உடனேயே அக்ரூரர் அந்த அடையாளம் இருக்கு இல்லையா மணல்ல, அப்படியே அதுல உருண்டு பிறண்டு அப்படியே அழற. இன்னைக்கும் கோகுலம் பிருந்தாவனம் எல்லாம் போனா ரமன் ரேத்தின்னு ஒரு இடம் உண்டு. இப்போ போயாச்சுன்னா எல்லாம் உருளுவா, அந்த மண்ணில் அப்படி உருளுவா, அந்த மண் மேலே படணும் அப்படின்னு. நீங்கள் புதுக்கோட்டை போயாச்சுன்னா நிருசிம்ம ஜெயந்தி, நாங்கள் பக்தாள்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னா அந்த எச்சில் எல்லாம் இருக்கும், அதில் அப்படியே உருளுவார்கள், உடம்பெல்லாம் எச்சில் படும். ஏன்னு கேட்டால் பாகவதா சாப்பிட்ருக்கா, அந்த எச்சிலில் உருண்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய கர்மா வியாதி சகலம் சரியா போயிடும்னு இன்னி வரைக்கும் நிறைய அதை பிரார்த்தனை பண்ணிப்பாங்க, சரியா போடும் உருள்றேன்னு. அந்த மாதிரி குருவாயூர் பக்கத்தில் எனக்கு எந்த இடம்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அங்கே பந்தியில் சாப்பிடுவா. சாப்பிட்டு இருக்கும் பொழுது ஒரு தடவை கண்ணன் வந்து லீலை பண்ணி எல்லார் மேலேயும் எச்சலை வீசி வீசி அடிச்சு, இன்னைக்கு சாப்பிடும்போது எச்சலை அடி வீசி அடிப்பா ஒருத்தர் மேலே ஒருத்தர். எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிப்பா. ஏன்னு கேட்டால் இல்லை யார் கிருஷ்ணன்னு தெரியாது, எங்கேருந்து வர்றதுன்னு தெரியாதுன்னு இன்னி வரைக்கும் ஒரு சம்பிரதாயம் உண்டு கேரளா. எனக்கு எந்த இடம் இப்போ மறந்துட்டு எடுத்து ஆலப்புழாவா அம்பலப்புழாவில். ஸோ பார்த்துக்கோங்க, என்னெல்லாமோ உண்டு. அந்த பக்தி பாவத்தினுடைய பல பரிமாணங்கள் அது. அந்த மாதிரி உருள்றார் நம்முடைய அக்ரூரா. கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு உருண்டுட்டு அதன் பிறகு அப்படி போறார். ரதத்தெல்லாம் நிப்பாட்டிட்டு நந்தகோபுரேஸ்வரர் வீட்டுக்கு போகிறார். அதுக்குள்ள கண்ணனும் பலராமனும் வீட்டுக்கு வந்து அழகாக எண்ணெயெல்லாம் தேய்ச்சி குளிச்சு ஃபஸ்ட் கிளாஸாக சாயங்காலத்துக்கு ஸ்பெஷல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு இருக்க அப்படி அக்ரூர் உள்ள நுழைஞ்ச உடனே பகவான் வந்து ரிசீவ் பண்ணுறான். வாங்க 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 வாங்க. அவருக்கு அப்படியே கண்களில் கண்ணீர் வருது. சுவாமி வந்து இப்படி ரிசீவ் பண்ணுறான்னு அது என்ன நினச்சாரோ அது எல்லாமே சுவாமி நடத்தி காட்டுறான். சுவாமி அன்புக்கு தான் வசப்படுறான். நம்மளுடைய அகம்பாவம், ஆர்ப்பாட்டம், டிமாண்டிங், இதுக்கு எல்லாத்துக்கும் சுவாமி வசப்படவே மாட்டார். எனக்கு இது வேணும்னு நம்ம ப்ரே பண்ணலாம், ரிக்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும்னா நம்ம கேட்டதை விட நிறைய கிடைக்கும். டிமாண்ட் பண்ணோம் வச்சுக்கோங்களேன், அப்படி நமக்கு ரைட் ராயலாக இருக்குது அப்படின்னா நம்ம கேட்டதை விட குறைவாக தான் கிடைக்கும். இது உலகத்தில் அனுபவத்தில் நீங்கள் பார்க்கலாம், நல்லா கவனிச்சு பாருங்க. எனக்கு இது கிடைச்சா தேவையிலையே நீங்கள் ஏங்குவே, பெருசாக கிடைக்கும். எனக்கு இதெல்லாம் வேணும், அதாவது உரிமையோடு கேட்கறது வேற, டிமாண்டிங் வேற. எனக்கு இது வேணுன்றது, எனக்கு இது வேணும். இப்போ பசிக்கிறது, எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்கறது ரொம்ப நியாயம். எனக்கு பசிக்கிறது பீஸா தான் வேணும்னு கேட்கறது டிமாண்ட். இதுதான் வித்தியாசம். எனக்கு பசிக்கிறது சாப்பாடு வேணும், எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு வேணும். எனக்கு எப்படி சாப்பாடு, தயிர் சாதம் தச்சு மம்முன்னா சர்க்கரை எல்லாம் போடாமல் சாதாரண தயிர் சாதம் அப்படி கேட்குறது, அதுதான். அப்போ டிமாண்ட் அப்படின்னா எனக்கு கிடச்சி தான் ஆகணும், இல்லாட்டி நடக்கிறதே வேற. எனக்கு இது வேண்டாம், அது பண்ண மாட்டேன் அப்படின்னா அது சுவாமிக்கு பிடிக்காது, மகாத்மாக்களுக்கு என்றைக்குமே அது பிடிக்கவே பிடிக்காது. பகவானே எனக்கு இதெல்லாம் வேணுமே, இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னும் பொழுது சுவாமி கிருஷ்ணன் வந்து அழகாக ரிசீவ் பண்ணி அழிச்சுட்டு போகிறான். இது என்ன ஆச்சரியம்னா, கிருஷ்ணன் பலராமன் வந்து வாங்கோ வாங்கோ, ஏன்னா அவளுக்கு தெரியுமே கிளம்ப போகிறோன்னு, அவளுக்கு தெரியுமே. அவ்வளோ அழகாக ரிசீவ் பண்ணி நந்தகோபுர யசோதெல்லாம் யாருன்னா இல்லை, நம்ம கம்சராஜா அவருடைய மந்திரி அக்ரூர் வந்திருக்கார் அப்படின்லாம் சொல்லி அவர் பிரமிச்சு போயிருக்கார் அக்ரூர். ஏன்னு கேட்டால் இத்தனை தூரம் ஒரு அன்பு கிடைக்குமா சுவாமி கிட்ட, இவ்வளோ உரிமை உண்டா அப்படின்னா அந்த மனசுக்குள்ள இருக்க அந்த பக்திக்கு சுவாமி எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கீழே இறங்குறாங்க. இந்த பக்தின்றது பியூர் லவ், அவ்வளோதான். இப்போ நம்ம இன்னைக்கு அவாதிக்கு போனோம், யாரோட பேருங்க, கங்கு காக்கா ஷிர்வல்கர், ஷிர்வல்கர் தானா, ஷிர்வல்கர், ஓகேவா, ஷிர்வல்கர். கங்கு காக்கா டிஸ்டர்பன்ஸ் நினைக்கலையே அந்த அம்மா, அவள் வாழற வீடு தானே, அது மாதிரி காத்தால போகணும்.
காளியாசா வாடா பாண்டரங்கனுடைய பாதுகை துணி துவைச்சுட்டு இருக்கா, வேலை பண்ணிட்டு இருக்கா, ஜெபிச்சுட்டு இருக்கா, எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம போனது தொந்தரவுன்னு அவளுக்கு தோணலை பாருங்க. எல்லாம் அவள் வேலைக்கு என்னடா இது யோசனை பண்ணி வேலை. நம்ம இன்னைக்கு போகணும், நம்ம டெய்லி யாராவது வந்துட்டு இருப்பாள்ல. ஒரு நாளை போல எந்த டைம் வேணா யார் வேணா வருவா. இப்போ இங்கே இருக்கவள்ள 7-8 மணிக்குள்ளே சாப்பிட்டு படுத்துருவா. நம்ம போனது 7-8 மணிக்கு போகணும். அவர் படுக்கையெல்லாம் போட்டுட்டார் அந்த வயசானவர். அப்போ பார்த்துக்கோங்க, எல்லாம் படுக்கவே படுத்தாச்சு. எல்லாம் ஆகாரம் முடிச்சுட்டு படுக்கவே படுத்தாச்சு. நம்ம இன்னைக்கு தானே போகணும், ஃபர்ஸ்ட் டே ஒரு நாள் தான். நம்மள மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் டெய்லி 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 போயிட்டே இருப்பா. இதெல்லாம் வீட்டு வாசல் எப்போ பார்த்தாலும் ஜன கூட்டம். கச்ச கச்ச கச்சான்னு கத்திட்டு அங்கேருந்து மேலே துப்புவா, எல்லாம் நடக்கும். வீட்டு வாசல்லையே எல்லாரும் துப்புவா, குப்பையை போடுவா. இத்தனையும் தாண்டி அவளை அதெல்லாம் பக்தர்கள்னு பார்த்துட்டு போயிட்டு இருக்கா. என்ன ஒரு ஹேண்ட்லிங் பார்த்துக்கோங்க லைஃபை. நம்ம வீட்டு வாசல் இந்த மாதிரி யாரோ கற்றுக்கதான் போயிட்டே இருக்கா, குப்பையை பண்ண என்னெல்லாம் சண்டை போடுவோம். எவ்வளோ சண்டை போடுவேன், எவ்வளோ கத்த முடியும், டயர்டாகி உட்காந்துருவோம். வீட்டுக்காக தேவைப்படும், வீட்டுக்குள்ளே உட்காந்துருவோம், எவ்வளோதான் முடியும், வெளில வரவே முடியாது. அப்போ நீங்கள் சாதாரணமாக இருந்துட்டு பக்தி பண்ணிட்டு நாமஜபம் பண்ணிட்டு சிம்பிளாக இருந்துடனா அந்த கிருபா கடாட்சம் வர்ஷிக்கிற அந்த இருக்கு பாருங்க, நிஜமாவே தாங்க முடியாது. ஐயோ ஏன் இப்படி கிருபா பண்ணுறேன்னு கதறி அழதான் தோணும். கதறி அழதான் தோணும். கதறி அழதான் தோணும். ஒன்றுமே தோணாது. ஏன்னா என்ன பண்ணிட்டோம், இந்த 2 நாள் எவ்வளோ அனுபவங்கள் கிடைச்சது. இதுக்கு என்ன தபஸ் பண்ணிட்டோம் நம்ம? துக்கோபா எழுதின காகிதங்களை தொடர பாக்கியத்துக்கு என்ன தபஸ் பண்ணிட்டோம்? கபீர்தாசருடைய பாதுக தலையில உட்காரத்துக்கு என்ன தபஸ் பண்ணிட்டோம்? கமால் அவருடைய பாதுக தலையில உட்காரத்துக்கு என்ன பெரிய நாமஜபம் பண்ணிட்டோம்? எத்தனை நாமஜபம் பண்ணிட்டோம்? அவ்வளோ பெரியவா. அந்த இடத்த உட்காந்து ஒரு நீ 108 தடவை ராமநாமம் ஜெபி அப்புறமா பாதுகை வைக்கிறேன்னு சொன்னாரா? இல்லையே. ஒரு டிமாண்ட் இருந்ததா? அங்க போனோன்ற ஒரு காரணத்துக்கு இவ்வளவுன்னா பார்த்துக்கோங்க. பகவானுடைய காருண்யம் எக்ஸ்ட்ராடினரி, அன்லிமிட்டட், எண்ட்லெஸ். வர்ஷிக்கர், ஜஸ்ட் ரிசீவ் இட், ஜஸ்ட் ரிசீவ் இட். இவ்வளவுதான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஆனா நாளா கதறும் ஒவ்வொரு நாள். ஐயோ இவ்வளவு கிருப்பையெல்லாம் பண்ணாதான் பயமா இருக்குன்னே சொல்லுவாங்க. இப்போ நேரடி கூட எப்பா பாண்டுறங்க இவ்வளோ கிருப்பை பண்ணிட்டு இருக்கியாடாப்பா, கொஞ்சம் வேணா குறைச்சிக்கோ அப்படிதான் கேட்குறேன். பயமா இருக்கு. ஏன்னா நம்ம பாட்டு ரிலாக்ஸாக ரொம்ப ரிலாக்ஸாக தானே இருக்கும். என்ன பெருசாக மத்தியானம் உட்காந்து அப்படி நீ காத்திர விளைஞ்சு அப்படி ஜெபிச்சோம்மா, அப்பாடா சாப்பிட்டாச்சு படுங்க. எத்தனை மணிக்கு போனோம், எத்தனை மணிக்கு ரெடி ஆகணும், டைம் கேட்டாச்சு, படுத்தாச்சு. இறங்கினோன்னா அதுக்கு கதவை தட்டி பெல் அடித்து சாயும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்கோ கபீர்தாசரம். என்ன காருண்யம் இதெல்லாம், என்ன காருண்யம். எல்லாரும் போங்க நேரம் சந்திரபாகில் ஈரம் சொட்ட சொட்ட அப்படியே வாங்கோ, கபீர்தாசர் சமாதிக்கு வாங்கோ, கமால் சமாதிக்கு வாங்கோ, தலையில் பாதுகா. தட் இஸ் அ மெத்தட், ரைட்? நம்ம ஜாலியாக அழகாக நல்லா தூங்கினோம், எழுந்தோம், ஃபஸ்ட் கிளாஸாக மேக்கப்லாம் போட்டுட்டோம், இல்லைன்னு மட்டும் யாரும் சொல்ல முடியாது. அதில் வழியில் வர நின்று குருஜி முன்னாடி போகிறான் பார்த்து நெத்தியில் காமிச்சாக்கடன்னு இட்டுட்டு அதில் குருஜி இட்டுருந்தாலும் கொஞ்சம் டென்ஷன் கம்மி. அப்பாடா அவர் இட்டுக்கிறார் அப்படின்னு. அவ்வளோதானே. இதுக்கு இத்தனையும் தாண்டி வாசல் ஆட்டோக்காரன் வந்து கீழே படி கூட இறங்க விட வண்டியை வச்சு திருப்பி கிரேஸ் எவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க. ஆட்டோ கீழே இறங்கி வாங்கலாம், இது வந்து மேலே வந்து ஏற்றி யூட்டர்ன் அடித்து வாசலில் கொண்டு இறக்கி அவன் விட்ட வண்டி உள்ளுக்குள்ளே விட்டுருப்பான். எத்தனை கிருபை பகவான் வர்ஷிக்கிறான். இதெல்லாம் கிரேஸ்ன்னு நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. இதெல்லாம் அனுகிரகம், என்லெஸ் அனுகிரகம். சரியா? அதனால அக்ரூரர் வந்தார், கண்ணனுடைய அனுகிரகத்தை பார்த்தார், ராத்திரி அங்கேயே சாப்பிட்டார், கண்ணனோட ராத்திரி உட்காந்து பேசிட்டு இருந்தார். நீங்களும் பேசுங்க பாண்டரங்கனோட. இவ்வளோ இடம் போயிருக்கோம், இதெல்லாம் நினச்சிக்கோங்க. ஆனந்தமா 2வது நாள் சுகம் கிடைச்சிருக்கு. 2வது ராத்திரி பண்டரிபுரத்தில் ஆச்சு. நாளைக்கு ஒரு ராத்திரி, நாளைக்கு கிளம்பிடுவோம். அதுவும் ஞாபகப்படுத்தணும், நான் சொல்லுவேன். அதனால இருக்கிற நேரத்தை உபயோகப்படுது. பண்டரிபுரத்தில் இருக்கு, இந்த நேரம் கிடைச்சிருக்கு, இந்த விஷயங்கள் கிடைச்சிருக்கு. நாளை காத்தால 6 மணிக்கு டான் கீழே இருக்கணும். ஓகேவா? அப்போதான் 6:15 குளிச்சு ரெடி ஆகிட்டு 6:15 6 மணிக்கு ஆட்டோவில் ஏறணும். 6:15 நாமதேவர் வீடு. நாமதேவர் பூஜை பண்ண பாண்டரங்கனுக்கு நம்ம கையால் அபிஷேகம் பண்ண போகிறோம். அபிஷேகம் நம்மளே பண்ண போகிறோம். ஆளால் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு வந்தோம். ஏன்னா நிறுத்தி நிதானமாக பண்ணால் 4 மணி நேரம் ஆகும். நாளைக்கு இன்னும் 2-3 இடங்கள் போய் பார்க்கறதுக்கான பஸ்ஸில் தான் நாளைக்கு வெளியில் போகணும். நாளைக்கு பண்டரிபுரத்தை விட்டு வெளியில் போகிறோம். அதனால் ஆள் கொஞ்சம் 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 அப்படியே அழகாக அபிஷேகம் பண்ணிவிடும். பூஜையை முடிச்சுட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு சலோ அப்படின்னு போகணும்.
அதனால இப்படி நிறைய அனுகிரகங்கள் அக்ரூருக்கு பண்ண மாதிரி நமக்கும் பண்ணிட்டு இருக்கான். ஆனந்தமா கொண்டாடுங்க. மம ஆத்யம் அமங்கலம் நஷ்டம். சரியா? ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ பண்டரிநாத் மகாராஜ் की जय. जय बोलो चंद्रभागा माता की जय. जय बोलो रुक्माई देवी की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो आज की आनंद की जय. राधे कृष्णा.